இந்த பதிவு 10ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கிற முழுவதுமான ஒரு திருப்புதல் பதிவு தான் இது. மாற்றி மாற்றி கேள்வி கேட்டு படிச்சுக்கோங்க. நான் கேள்வி எழுதிட்டு என் நோட்டு கூடவே நான் படிச்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த பதிவு மூலியமாகவும் படிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் படிக்கணும், திரும்ப ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. உங்களுக்கும் தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் கூட சொல்லுங்கள், வாங்க பார்க்கலாம். மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லுது திருமந்திரம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆற்றின்னு சொல்லுது ஔவையார் வாயு ஆராதனை. வாயு ஆராதனைங்கிற அதிகாரத்தில் ஔவையார் சொன்னது இது. கிழக்கு அப்படிங்கிறது குணக்கு, மேற்குங்கிறது குடக்கு. வடக்குலேருந்து வர காற்ற வாடைன்னு சொல்லுவோம், தெற்குலேருந்து வர்றது தென்றல். இது ரெண்டுத்துக்கும் நம்ம குழம்ப மாட்டோம். ஆனால் கிழக்கு மேற்கு குழப்பிடும். நல்லா தெளிவாக படிக்கோங்க. மேற்க போகும்போது குடை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்குன்னா குடக்கு. வண்டோடு புக்க மணவாய்த் தென்றல் அப்படின்னு சொல்கிறது சிலப்பதிகாரம். நந்தமிழ் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பீர் அப்படின்னு பாடினது பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூதில் பாடியிருப்பார். பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. நந்தமிழ் தன்பொருணைன்னு வரும். வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கழியியல் யானை கரிகால் வளவ அப்படின்னு கரிகால் வளவனை பாடியிருப்பாங்க. யாருன்னா வெண்ணி குயத்தியாருங்கிற பெண்பால் புலவர் புறநானூற்றில் பாடியிருப்பாங்க. பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யாருன்னா ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்னு கேட்பாங்க, கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். வலி மிகின் வலி இல்லைன்னு சொல்கிறது ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொன்னது மருத இளநாகனார். கடுங்காற்று இளநாகனார். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5வது இடம். உலகத்தில் அதிக மாசு பண்ணுறது, காற்று அதிக மாசு பண்ணுறது இந்தியா 2வது இடம். காற்றாலை உற்பத்தி 5, மாசுபடுத்துறதுல 2வது இடம். காற்று மாசு குழந்தைகளோட மூளை வளர்ச்சியை பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கிறது யுனிசெஃப் சிறுவர் நிதியம். ஏற்கனவே படித்தவங்களுக்கான ரிவைஸ் தான் இது, அதனால் குயிக்காக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. யவன கப்பல்கள் அதிகமாக வந்த துறைமுகம் எதுனா முசிறி. இது எந்த நாடுனா சேர நாடு. சேர நாட்டில் தான் முசிறி இருக்குது. இங்கே யவன கப்பல் அதிகமாக வரும். பருவக்காற்று ஹிப்பாலஸ் பெயரை சூட்டினது யாருன்னா யவனர்கள். பருவக்காற்றுக்கு ஹிப்பாலஸ் அப்படிங்கிற பெயரை சூட்டினது யவனர்கள். அவங்க தான் அந்த காற்றை அதிகமாக யூஸ் பண்ணதும் அவங்க தான். குளோரோஃப்ளோரா ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் படலத்தை சிதைக்கும் அப்படின்னா 1,00,000 மூலக்கூறை சிதைக்கும். ஃப்ரிட்ஜிலலாம் சிஎஃப்சி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு மாற்றாக இப்போ ஹைட்ரோ கார்பனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அமில மலையில் என்னென்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அமில மலை பொழியுது. உணவு இன்றி 5 வாரம் இருக்கலாம். நீர் இல்லாமல் 5 நாள் இருக்கலாம். காற்று இல்லாமல் 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. உலக காற்று தினம் சென்டரில் இருக்கும். இயரோட மிடில் இருக்குது. ஜூன் 15 தான் உலக காற்று தினம். உன்னை பாடாது இருந்து விட்டேன் புதுக்கவிதையில் சிக்கிப்போனேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் தேவக்கோட்டை வா மூர்த்தி. சிக்கிப்போனது மூர்த்தி. எந்த மன்னர் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை திருவம்பாவை பாடப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய்லாந்தில். அவங்க மொழியில் தான் பாடுவாங்க, ஆனால் திருப்பாவை திருவம்பாவை பாடுவாங்க. இந்த செய்தியை தனிநாயகம் அடிகள் சொல்லியிருப்பார். ப்ரோஸ் போயட்ரி தமிழில் அறிமுகம் செய்தது நம்ம பாரதியார் தான். பாரதியார் இல்லாத புக்கே இல்லைன்னு சொல்லலாம். ஸ்டேட் போர்டு எல்லா புக்லேயுமே பாரதியார் இருப்பார். மகாகவி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, எட்டயபுரம் ஏந்தல், கேலி சித்திரத்தை அறிமுகப்படுத்தினது, வசன கவிதையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினது, பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா அவனை பாடி கிறுகிறுத்து போனேனடா அப்படின்னு பாடியிருப்பாங்க. இது எல்லாமே பாரதியை பற்றினது. இந்தியா சுதேசமித்திரனில் அவர் ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. துணை ஆசிரியர் கிடையாது, ஆசிரியர். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமாக படிச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தையில் நான் மிஸ் பண்ணிடுறேன் சிலப்போ மார்க்கை, அதனால் வார்த்தையை விடாமல் படிச்சுக்கோங்க. கை தொழுதுன்னா 3ஆம் வேற்றுமை தொகை. நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். கோடு அப்படின்னா மலை. கயா, குருந்தம், கொன்றை இந்த மரம்லாம் இருக்கிற திணை முல்லைத்திணை. ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. குறைந்த அடிகளை உடைய 10 பாட்டு நூல். நப்பூதனாரால் இயற்றப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா 10 பாட்டு 103 அடிகளை உடையது. 10 பாட்டில் முல்லைப்பாட்டுன்னு எழுதாமல் விட்டேன் பாருங்கள். முல்லைப்பாட்டு 103 அடிகளை உடையது. நப்பூதனார் செய்த வணிகம் என்னன்னா பொன் வணிகம் செய்தார். 2000 ஆண்டில் தான் புயலுக்கு பெயர் வைக்கிற முறை நடைமுறைக்கு வந்தது. 2000. 64 பெயர் லிஸ்ட்டை கொடுத்தது 2004. இது ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லிஸ்ட்டு 2004 64 பேர் வச்சோம், 2004 வச்சோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த நாடெல்லாம் இதில் இருக்குன்னாக்கா இரு மாமி இரு மாமி வருவாங்க, பார்த்து ஒன்றா போகலாம் அப்படின்னு சும்மா நானாக போட்டு வச்சுருக்கேன். இது எந்த நாடுன்னு சொல்லணும்னா இலங்கை, இந்தியா. மாலத்தீவு, மீ மியான்மரு, வங்கதேசம், பாகிஸ்தான். கஜா அப்படிங்கிற புயலுக்கு பேர் வச்சது இலங்கை. பெய்ட்டி அப்படிங்கிறது தாய்லாந்து. அதே மாதிரி ஜல் அப்படின்னா 4 பூதங்கள்னு சொல்லுவாங்க. லெஹர்னா அலை அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கும். நீ ஆகாஷ் இதெல்லாம் இந்தியா கொடுத்தது.
இந்த மாதிரி வார்த்தையை பகுபத உறுப்பிலக்கணத்துக்கு பிரிப்பாங்க, அது பார்த்துக்கோங்க. வந்து பெயரச்ச விகுதி. புயலிலே ஒரு தோணி. பா சிங்காரம். கப்பித்தானா தலைமை மாலுமி. வடக்கு பகுதி காற்றை கோரியாலிஸ் விளைவு வந்து வலதுபுறமாக திருப்போம் அப்படிங்கிறது ரைமிங்கில் வரும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வலதுபுறம் வடப்பக்கம். வங்கக்கடல் சீனா அமெரிக்கா ஜப்பான்லாம் தாக்குறது இடம்புரி புயல்கள். தனது சேமிப்பு 7.5 லட்சத்தை மாணவர் வளர்ச்சிக்காக கொடுத்தது யாருன்னா பா சிங்காரம் இந்தோனேஷியாவில் இருந்தப்ப தென்கிழக்காசிய போரை சந்திச்சார். சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புனியர் சேர்ந்தவர் பா சிங்காரம். தினத்தந்தி நாளிதழில் பணிபுரிஞ்சவரும் பா சிங்காரம் தான். ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கோரியாலிஸ் அப்படிங்கிறவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித மேதை. 1835 தான் இந்த கோரியாலிஸ் விளைவை கண்டுபிடிச்சாரு. பல்பழவின் பயங்கெழு கொல்லி அப்படிங்கிற வரி வந்து அகநானூறு. இது எதை பற்றி சொல்லுதுன்னா நாமக்கல் கொல்லிமலையை பற்றி சொல்லுது. முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது அன்மொழி தொகை. மதுரை சென்றார் அப்படிங்கிறது வேற்றுமை தொகை. தேர்ப்பாகன் உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. சாரை பாம்பு அப்படிங்கிறது இருபெயரட்ட பண்பு தொகை. தாய் சேய் அப்படின்னா உண்மை தொகை, தாயும் சேயும். இன்மொழி அப்படின்னா பண்பு தொகை. பாடு இமில் பனிகடல் பருகி அப்படிங்கிறது என்னத்தை கூறுதுன்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாகிறத கூறுது. மலர்ந்து மலராத பாதி மலர் போல அப்படிங்கிறது கண்ணதாசன் பாட்டு. ரொம்ப நல்ல பாட்டு, நான் ரொம்ப இதாக பாடுறேன்னு நினைக்கிறேன். மலர்ந்து மலராதங்கிற பாட்டு கண்ணதாசனோடது. உனக்கு பாட்டுகள் உனக்கு புகழ்ச்சிகள் பாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து மோனையும் எதுகையும் இருக்குது. அதோ அந்த பறவை போல அப்படிங்கிற நூல் யாரோடதுன்னா முகமது அலியோடது. உலகில் மிகச்சிறிய தவளை ராமகிருஷ்ணன். டொர்னடோ அப்படிங்கிறது சூறாவளியை குறிக்கும். தொடர் பயிற்சியும் விடாமுயற்சியும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.